பாட்டொன்னு பாட போறேன்டா, ஆடாம இருக்க முடியாதுடா. ஊரெல்லாம் விசிலு பறக்குதடா, இது குத்தாட்டம் ராக்காட்டம் நீ கேளுடா. ராக்குனா அங்க வெயிட்டுடா, குத்துனா இங்க கெத்துடா. ரெண்டுமே கலந்தா மாசுடா. சே டோ ரே மீ ஃபா சோலாட்டிடோ. ராக்கு குத்து சேர்ந்து வந்தா ராக்கா குத்து இது தாண்டா. ராக்கு குத்து சேர்ந்து வந்தா ராக்கா குத்து இது தாண்டா. ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிமோனி சைட்டில் தான் வந்து அது இல்லை நானே சொல்கிறேன். மார்ச் 16 வந்து ஃபர்ஸ்ட் இல்லை ஜான்வரி 26 ஜான் 26 வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து என்னை நேரில் மீட் பண்ண வந்தாங்க. ஸோ அன்றைக்கி தான் பொண்ணு பார்த்தாங்க. ஸோ பார்த்ததுமே ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு, எனக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ 2 பேர்த்துக்கும் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருப்பேன். இவங்க ரொம்ப சைலண்ட்டு, நான் ரொம்ப டாக்கெட்டு. ஸோ when it comes to love, அதுவும் இவங்க தான் ஜாஸ்தி. எனக்காக அவங்க லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி எனக்காக நிறைய மாற்றிருக்காங்க. உண்மையிலே சொன்னால் லக்கி தான் நான். ஹாய் சந்தியா. லைஃப்பில் என் கூட வாங்க, எதுனாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணிக்கலாம். சாரி ப்ரோ, டைலாக் மாதிரி இருந்துச்சு, எனக்கு பெட்டராக தோணுச்சு. லவ் யூ. போலாமா? என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இவங்களோட தான். அது மேரேஜில் வந்து என்ன ஆயிடுச்சு, சீரியஸாக பார்த்தா அது சிங்கிள் பசங்களுக்கு தான் தெரியாது. ஸோ 90s கிட்ஸ் வேற. ஸோ ஆப்வியஸாக மேரேஜ் பற்றி நிறைய ட்ரீம் இருக்கு. நிறைய 90s விஷயத்தெல்லாம் கொண்டு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. என்னோட விஷ் எல்லாமே கேட்டு கேட்டு சர்ப்ரைஸாக பண்ணிடுவார். என்னோட கார்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்து அதெல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படியே சர்ப்ரைஸஸாக கொண்டு வந்து நிறைய விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணுவார் இவர் எனக்கு. ஸோ தட் இவங்க நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. நான் அப்படி இல்லை, பட் இவங்க நிறைய விஷயம் விட்டு கொடுத்து. இது உண்மை. அவ்வளோதான். ஸோ June 4, 5 மேரேஜ்.